ஹலோ டிராவலர்ஸ், முருகனோட இந்த ஒரு மலைக்கோவில்ல 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர்களும் முனிவர்களும் இன்றளவு முருகனை வழிபட்டு வர்றாங்கன்னும், நீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த சித்தர்களையும் முனிவர்களையும் தரிசிக்கலாம் அப்படின்னும், அதனால உங்களோட பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் சரியாகிறது மட்டும் இல்லாம அங்க இருக்க தீர்த்தத்தை குடிக்கிறதுனால உடல் சம்பந்தமான நோய்கள் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. மலை தேனீக்கள் ஆள் அரவம் இல்லாத இடத்துல தான் அதோட தேன் கூட்டை கட்டும். ஆனா இந்த ஒரு கோவில்ல தான் எப்போதுமே முருகனுக்கு பக்கத்திலேயே மலை தேன் கூட்டை பார்க்கலாம். அதனாலதான் இந்த ஊருக்கு தேனிமலை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த தேனிமலை முருகன் கோவில் புதுக்கோட்டை டு பொன்னமராதி போற ரூட்ல பொன்னமராதிக்கு 7 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கு. இங்க இருக்க மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, முருகனுக்கு பக்கத்துல இருக்க தேன்கூட்டுல இருக்க தேனீக்கள் மக்களை தொந்தரவு செய்யறது இல்ல. அது ஏன் அப்படின்னா, முனிவர்களும் சித்தர்களும் தான் தேனீக்களா முருகன் பக்கத்திலேயே இருந்து முருகனை வழிபடுறதா இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்களோட முன்னோர்களும் இங்க தேனீக்களா இருக்கிறதாவும் நம்புறாங்க. உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓ முருகன் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முருகனோட இந்த தேனிமலையில 3 தேன்கூடுகள் இருந்தா விவசாயம் செழிக்கும் அப்படின்னும், 2 தேன்கூடுகள் இருந்தா விவசாயம் சுமாரா தான் இருக்கும் அப்படின்னும், ஒரே ஒரு தேன்கூடு இருந்தா விவசாயம் பொய்த்து போகும் அப்படின்னு இந்த மலையை சுத்தி இருக்க ஊர் மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்க சுனை தீர்த்தத்தை குடிச்சு ஒரு மன்னனுக்கு யாராலையும் குணப்படுத்த முடியாத வயிற்று வலி சரியானதா சொல்றாங்க. அதை பத்தி ஃபுல் வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், மறக்காம போய் பாருங்க. உங்கள்ட்ட ஃபைனலா ஒரு கேள்வி, இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எத்தனை டைம் நான் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. பாய்.